கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளை நன்மையிலும் நன்மை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாட்களிலும் கூட இந்த தின தியானத்தை நமக்கு ஒளிப்பதிவு செய்து அதை யூடியூபில் ஏற்றி அனுப்புகிற தம்பி பிரவீனுக்காகவும் அவருடைய துணைவி பிரியாவுக்காகவும் நன்றி சொல்லுகிறேன். கடவுள் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அபிரிதமாய் ஆசிர்வதிப்பாராக. நீங்களும் உங்கள் ஜெபங்களை நினைவு கூற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை தருகிறார் தாசன் வழியாக. எப்பொழுது நான் ஆண்டவருடைய பிள்ளையாக என் வாழ்க்கையை அடியெடுத்து வைக்கிறேனோ, எப்பொழுது என் ஆண்டவருடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணித்து நிறைவுகளை காண முற்படுகிறேனோ, என் ஆண்டவர் அழைத்த அழைப்பின் ஊழியத்தை நான் நிறைவேற்றுவதற்கு எத்தனைக்கிறேனோ, அப்பொழுது என் ஆண்டவர் என்னோடு பட்சத்தில் இருக்கிறார். The divine protection always protecting me. நான் எந்த சூழலிலும் மனுஷிக பாதுகாப்பிலே அல்ல, தெய்வீக பாதுகாப்பிலே வாழும் பொழுது என் வாழ்க்கையிலே இடரல் வராதபடிக்கு என் தேவனாகிய கடவுள் என்னை பாதுகாத்து பராமரிக்கிறவராய் காணப்படுகிறார். உருவாக்கப்படும் ஆயுதம் அது இயல்பு நிலையில வந்தது அல்ல. ஒரு புறம் கூறுதலினாலே, ஒரு மாயையினாலே ஒன்றை உருவாக்குகிறார்கள். ஏதாவது ஒரு பழி சொல்லை ஊழியக்காரன் மேல் சொல்ல வேண்டும், விசுவாசியின் மேல் சொல்ல வேண்டும், ஆண்டவரிடத்திலே பற்றுதலாய் இருக்கிறவன் மேல் சொல்ல வேண்டும், அவனை சின்னாபின்னப்படுத்த வேண்டும், சமூகத்துல அவனை ஏற்றுக்கொள்கிற மக்கள் மத்தியிலே ஒரு பிரிவினை வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை உருவாக்குகிறார்கள். They are creating the reasons for that. ஒரு காரியங்களை கொண்டு வருகிறார்கள். எப்படி இயேசுவானவருடைய கல்லறைக்கு ஆட்களை காவல் வைத்தார்களோ அப்படி உருவாக்குகிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் தெய்வீக தன்மை என் பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். எத்தனை திட்டங்கள், எத்தனை பொய்சாட்சிகள், எத்தனை அவதூறுகளை கொண்டு வந்தாலும் கூட என் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன். என் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆண்டவர் என்னை 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 புடமிட்டு எடுத்திருக்கிறார். பாருங்கள், ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிற ஏசாயாவை ஆண்டவர் அணுக விரும்புகிறார். எப்பொழுது இவன் ஆலய வாசலிலே, ஆலயத்திலே தொங்குகிற தொங்கல்களையும் இறை பிரசனத்தையும் கண்டானோ, உடனடியாக அவன் உணர்த்தப்படுறான். என்ன உணர்த்தப்படுகிறான்? நான் அசுத்த உதருள்ள மனுஷன், அசுத்த உதருள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லுகிறான். அவனுடைய அதமான நிர்மூலமான சூழலை இறைவன் மாற்றுகிறார், அவனை பரிசுத்தப்படுத்துகிறார், அவனை திருப்பணிக்காக புடமிட்டு எடுத்து அனுப்புகிறார். அவன் மேல் செய்யப்படும் எந்த காரியம் வாய்க்காது. இன்றைக்கு நீங்களும் நானும் இறைவனால் புடமிடப்பட்டவர்களாக இறைவனுடைய தெய்வீக பாதுகாப்பிலே பராமரிப்பிலே இருக்கிறோம் என்று சொன்னால், இறைவனுடைய திருப்பணியை செய்கிறோம் என்று சொன்னால், என் ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கு போதுமானதாய் இருக்கும். நான் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல என் ஆண்டவர் எனக்கு கேடகமாய் இருந்து என்னை பாதுகாத்து பராமரிப்பார் என்பதிலே மாற்றமில்லை. பாருங்கள், சவுல் எத்தனையோ முயற்சி எடுத்தான் தாவீதை கொலை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி. ஒரு முறையும் முடியவில்லை. தாவீது அவனுக்கு முன்பதாக நிற்கிறான், அப்பொழுதும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதுதான் இறைவனுடைய பாதுகாப்பு. இன்றைக்கு நீங்களும் நானும் இறைமக்கள் என்று சொன்னால் இறைவனுடைய பாதுகாப்பில் இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு, உம்முடைய தெய்வீக பராமரிப்பு, உம்முடைய தெய்வீக நடத்துதல் எங்களுடைய அனுதின வாழ்க்கையில போதுமானதாக இருக்கட்டும். இந்த தியானத்திலே பங்கேற்றிருக்கிற மக்கள் எத்துணை பொல்லாங்குக்கு உடன்பட்டு காணப்பட்டாலும் கூட, எத்துணை அநீதியான காரியங்கள் சுமத்தப்பட்டாலும் கூட, என் தேவனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். நீர் பராமரியும். ஏசுமனை ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.